செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமைல திருமாங்கல்யத்திற்கு பொட்டு வைக்கிறத நீங்க வழக்கமா வச்சுக்கோங்க. தாலி கயிற்றுல ஊக்கு, சாவி இதெல்லாம் கோக்கவே கூடாது. இதெல்லாம் இரும்பு சம்மந்தப்பட்ட எதுவுமே தாலி கயிற்றுல சேர்க்கக்கூடாது. இது எதிர்மறை ஆற்றலை நமக்கு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லை, இது சனி பகவானின் ஆதிக்கத்தை உண்டு பண்ணிடும். நம்ம இப்போ கோவில்ல எல்லாம் குங்குமம் கொடுப்பாங்க. அந்த குங்குமத்தை யார் கண்ணையும் படாமல் திருமாங்கல்யத்துக்கு வைக்கிறது சிறப்பு. யாரு கண்ணையும் திருமாங்கல்யத்தை காட்டவே கூடாது. தாலி கயிற்றை அடிக்கடி மாற்றக்கூடாது. ரொம்ப நஞ்சு போயிட்டு மாற்றி தான் ஆகணுங்கும்போது வளர்பிறை நாளில் நீங்கள் மாற்றிக்கலாம். திங்கள், செவ்வாய், வியாழனில் நீங்கள் தாலிக்கயிறு மாற்றலாம். அது மட்டும் இல்லை, இந்த தாலிக்கயிறு மாற்றும் பொழுது நீங்கள் கிழக்கு நோக்கி உட்கார்ந்து நீங்கள் மாற்றுறது சிறப்பு. கோவிலில் தாலி கழட்டி போடுறேன் அப்படின்னு சில பேர் வேண்டிப்பாங்க. அதை நீங்கள் ரொம்ப உங்கள் கணவருக்கு உடம்பு சரியில்லைங்கும் போது அந்த மாதிரி வேண்டுதல் வைப்பீங்க. ஆனால் அப்போ உங்களோட தாலியை நீங்கள் கழட்டி உண்டியலில் போடக்கூடாது, வேற வாங்கி போடுங்க. அதுதான்